ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ரெட் ரோஸ் லேண்ட்ஸ்கேப் கம்பெனி. நான் உங்கள் ரவீந்திரன். இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு, மிக ஒரு அவசியமான தேவையான ஒரு பதிவு. இது சயின்டிஸ்ட் மட்டும்தான் கிடையாது, படித்தவர்கள் மட்டும்தான் கிடையாது, அனைத்து தரப்பினர் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இது ஆக்சுவலாக ஒரு உலகளாவிய ஒரு காரியம். இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், இட்ஸ் இன்ஃபர்மேஷன். போன வீடியோவில் நான் ஒன்றை குறிப்பிட்டு இருப்பேன், அழுத்தமாக பதிவிட்டிருப்பேன். என்னவென்றால் குளோபல் வார்மிங் இஸ் எ லோக்கல் ப்ராப்ளம் என்று 3 முறை சொல்லியிருப்பேன். அப்போ அழுத்தமாக கொடுக்கக்கூடிய காரியம் என்றால் அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அது எல்லா மக்களும் தெரிந்துக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன். உலகிலேயே அதிக வெப்பத்தை எதிர்கொள்ளும் 12 இந்திய நகரங்கள், 12 Indian cities facing the highest temperature in the world. நம்ப முடியுதா? இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்து எடுத்த ஒரு ஆத்தென்டிக்கான ரிப்போர்ட். உலகின் அதிக வெப்ப பாதிப்புக்கு உள்ளாகும் 50 நகரங்களில் 14 அல்லது 12 இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. முதலாவதாக எது சொல்றாங்கன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அல் பஸ்ரா நகர், அதுதான் உலகிலேயே அதிக வெப்ப அபாயம் உள்ள நாடாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. அதுக்கடுத்து பாருங்க, இந்தியா, பாகிஸ்தான், நைஜீரியா மற்றும் கானா போன்ற நாடுகள் இருக்கு. இங்கேயும் அநேக வெப்ப நகரங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதிக வெப்ப அபாயத்தை கொண்ட 95% மேற்பட்ட நகரங்கள் தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளன. இந்த பட்டியலில் இந்திய நகரங்களான நாக்பூர், மதுரை, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இல்லைங்களா? நாக்பூர், மதுரை, போபால், கான்பூர், புனே, பாட்னா, ஹைதராபாத், பெங்களூரு, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், லக்னோ மற்றும் சென்னையும் இதில் இடம்பெற்றிருக்கு. மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம்தான் அது. ஜெய்ப்பூர்லாம் பாருங்க, இருக்கிறதுலே நம்ம ஒரு டூரிசம் பிளேஸ், அதுவும் இங்கே இந்த பட்டியலில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முக்கிய சுற்றுலா நகரமான ஜெய்ப்பூர் வெப்ப அபாயம் கொண்ட நகரமாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மையா இருக்கா அல்லது நம்ப தகுந்ததாக இருக்குதா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி நம்புறது? ஆனால் இது ஆத்தென்டிக்கான ரிப்போர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி நம்புறது? அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு, அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு